வீட்டு நெய்யில ஸ்வீட் செஞ்சு சாப்பிடாதீங்கன்னு சொன்ன சிஎம் சாரை யாராச்சும் பாத்தீங்களா? ஏன்னா நம்ம தமிழகத்துக்கு போக்குவரத்து துறை மூலமா புதுசா ஒரு திணுசா புது பஸ்ஸுங்கள்லாம் விட இருக்கிறாங்களாமா. அதை பத்தி 4 வார்த்தை நச்சுன்னு கேட்கணும். போக்குவரத்து துறையில இனிமே கொள்முதல் பண்ணக்கூடிய பேருந்துகள் எல்லாமே ஏசி பஸ்ஸா தான் இருக்கணும்னு முன்கூட்டியே சொன்ன சிஎம் சார் அவர்கள் அந்த பஸ்ஸுக்கு என்ன ஈயம் பூச போறோம் அப்படிங்கிறத ஏன் முன்கூட்டியே சொல்ல மறந்துட்டாங்களா இல்லைன்னா மறைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனா சோத்துல மறைச்ச முழு பூசணிக்காய் அப்படிங்கிறது ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி ஈயம் பூசிட்டு இருக்கும் போதே அந்த விஷயமும் வெளிவந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல அதிரடி நடவடிக்கைகள், அதிரடி முடிவுகள், அதிரடி அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போக்குவரத்து துறைக்கு கொடுத்த அந்த அறிவுறுத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது போக்குவரத்து துறையில இனிமே கொள்முதல் பண்ணக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாமே, இனிமே நம்ம நிறைய பஸ்ஸுகள் எல்லாமே கொள்முதல் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாமே ஏசி பஸ்ஸா மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஏசி பஸ்ஸா இருந்தாலுமே நம்ம பயணிகளுக்கு, அதாவது தமிழக மக்களுக்கு வந்து சிரமம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்ஸோட கட்டணத்தை அதிகரிக்க கூடாது. அதாவது டிக்கெட் சார்ஜை நீங்க அதிகரிக்கவே கூடாது. இப்போ இருக்கக்கூடிய நார்மல் பஸ்ல, டீலக்ஸ் பஸ்ல எந்த சார்ஜ் வசூலிக்கிறாங்களோ அதே கட்டணம் தான் நீங்களும் வசூலிக்கணும். ஆனா அந்த பஸ் ஏசி பஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல அதிரடியான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ எப்படி சார் நம்ம வருமானத்தை ஈட்டுவோம்? ஏசி பஸ்ன்னு சொல்றீங்க, கரண்ட் பில் எல்லாமே ஆகும். அப்போ வருமானம் இல்லாம கட்டணத்தை அதிகரிக்காம நம்ம எங்கிருந்து காசு எடுப்போம்? ஏற்கனவே கஜானா காலின்னு வேற சொல்றீங்க. காலின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்து எங்களுக்கும் அதை அறிவுறுத்துறீங்க. என்ன சார் பண்றதுன்னு கேள்வி வைக்கும் போது, விளம்பரங்கள் மூலமா அந்த வருமானத்தை நீங்க வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பான அதிரடியான ஒரு அறிவுறுத்தலை போக்குவரத்து கழகத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். நல்ல விஷயம்தான். இனிமே நம்ம எல்லாம் ஏசி பஸ்ல போக போறோமா? இனிமே ஊர் ஃபுல்லா ஏசி பஸ் தான் ஓடுமா? ஏற்கனவே தமிழகம் முழுவதுமே இலவச பேருந்துகள்னு சொன்னதே வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னே வச்சுக்குவோமே. அந்த மாதிரி இனிமே நம்ம ஏசி பஸ் தான் எடுத்துட்டு வர போறோமா? அதுவே அந்த இடத்துல தொங்குதே. அடுத்த பட்ஜெட்ல வந்து அதை கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது, இல்ல நாங்க இந்த பஸ்ஸை கண்டிப்பா எடுத்துட்டு வந்தே தீருவோம் அப்படிங்கிறத இவங்க நிரூபிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அந்த பஸ்ஸுகள் வந்து எல்லாமே கொள்முதல் செஞ்சு புது புது பஸ்ஸுகள் வரவுகள் எல்லாமே வந்திருக்கு. அந்த வரவுகளுக்கு ரொம்ப தீவிரமா, துரிதமா ஈயம் பூசுற வேலையோ விமர்சனமா நடந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத்த மாதிரி இருக்கணும். கடைசியில பார்க்கும்போது அது வந்து ஒரு மார்க்கமா இருக்கணும். அந்த மார்க்கமா அப்படிங்கிறது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசு பேருந்துகள் பிரவுன் கலர்ல மேலேயும் கீழே வந்து டார்க் பிரவுன் கலர்லயும் இருந்தது. அதை வந்து புதுசு பண்றோம், புதுப்பிக்கிறோம், அதாவது ஈயம் பூசுறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த ஈயம் பூசி முடிஞ்சு வரும்போது பார்க்கறதுக்கு அந்த பிரவுன் கலரும் டார்க் பிரவுனும் யதார்த்தமா, எதிர்பாராத விதமா அது வந்து சிகப்பு கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் மாறி இருக்கு. அதாவது மேல லைட் ப்ரௌனா இருந்தது மஞ்சள் கலர்லயும், டார்க் ப்ரௌனா இருந்து சிகப்பு கலர்லயும் மாறி இருந்திருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, தாவேகாவோட கட்சி கொடியில என்ன கலர் இருக்குமோ அதே கலருக்கு அந்த பஸ்ஸுக்கு ஈயம் பூசின அந்த சாயம் பூசி முடிச்சு பார்க்கும்போது யதார்த்தமா மாறி இருக்கு. ஆனா இது வந்து தாவேகாவுடைய பிளான்லாம் கிடையாது. அவங்க பிளான் பண்ணி கட்சி கலர்லயே வந்துட்டு, கட்சி கொடி கலர்லயே நம்ம வந்து பஸ்ஸுக்கு சாயம் பூசணும் அப்படின்லாம் அவங்க வந்து எந்த முடிவுமே எடுக்கல. எதிர்பார்க்காத விதமா பூசப்பட்ட ஒரு ஈயம் தான். அதாவது இந்த ஈயம் பூசுறதுக்காக புது புது பஸ்ஸுகள் எல்லாமே கொள்முதல் பண்ணணும் அறிவிச்சாங்களா? இல்ல அப்படின்னா வந்த புது பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஈயம் பூசுறாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமா அந்த கட்சி கொடி கலர்லயே அரசு பஸ்ஸுகள் எல்லாத்துக்குமே சாயம் பூசப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு அறிவுபூர்வமான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு நடுவுல வரலாம். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில கருப்பு சிகப்பு கலர்ல பஸ், டீலக்ஸ் பஸ், அந்த தாழ்த்தள பேருந்துகள் எல்லாமே வந்ததே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வி வரலாம். நல்ல கேள்விதான். கண்டிப்பா கேட்கப்பட வேண்டிய கேள்விதான். ஆமா, திமுக ஆட்சியில கருப்பு கலர், சிகப்பு கலர்ல பேருந்துகள் எல்லாமே இயக்கப்பட்டது. அதுவும் அரசு பேருந்துகள் எல்லாமே இயக்கப்பட்டது. அது திமுக காலத்துல மட்டுமே கிடையாது. அதிமுக காலத்திலயும் மாநகர பேருந்துகள் எல்லாமே வந்து பச்சை கலர்ல இயக்கப்பட்டது. அதுலயும் அந்த இலை வடிவம் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. நடக்கல அப்படின்னு இங்க யாருமே முட்டு கொடுக்கல. ஆனா என்ன கேள்வி அப்படின்னா, திமுக, அதிமுக செய்யற அதே ஈயத்தை தான் நீங்களும் பூசுவீங்க அப்படின்னா இதுல எங்க இருந்து மாற்றம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இத்தனை நாளா அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் மாற்றி நான் வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்க போறேன் அப்படின்னு தானே சிஎம் விஜய் சார் வந்து வாக்குறுதி கொடுத்து இப்ப ஆட்சிக்கு வந்துட்டு, எங்க அந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா,
கருப்பு சிகப்பு கலர் கிடையாது, பச்சை கலர் கிடையாது, நாங்க வந்து சிகப்பு மஞ்சள் கலர் அடிப்போம், அதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஏற்கனவே தாவேக ஆட்சிக்கு வந்த உடனேயே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில கொண்டு வந்த அந்த நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்களாம் அதை வந்து நீக்கம் செய்ய மாட்டோம், அது எப்பவும் போல நடைமுறையிலேயே இருக்கும்னு சொல்லிக்கிட்டு அம்பை வேஷம் போட்ட சிஎம் சார் அவர்கள் இப்போ அந்நியன் மாதிரி பெயர் மாற்றத்துல ஈடுபட்டிருக்காரு. அதாவது உதாரணத்துக்கு மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு ஒரு பேருந்து பயணம் இருந்தது. இப்ப பேருந்து பத்தி பேசுறதுனால நான் அந்த பேருந்தை சொல்றேன். அதுல அந்த விடியல் இருக்கிறதுல என்னடா இங்க விடியல் இருக்கு, விடியல் எங்க இருந்து வரும், சூரியன்ல இருந்து வரும், சூரியன் எங்க இருக்கு, உதய சூரியன்ல இருக்கு, உதய சூரியன் வந்து யாருடைய சின்னமா இருக்கு, திமுகவுடைய சின்னமா இருக்கு. அப்போ என் கண்ணு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அந்த விடியலை கூட தூக்கிட்டு மகளிர் பயணம் அப்படின்னு தான் இப்ப பேருந்துகள் எல்லாமே பயணம் செய்யுது. இதே மாதிரிதான் நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் அந்த பெயருக்கு பின்னாடியே பல அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் மகளிர் விடியல் பயணம் எடுத்துக்கிட்டாலுமே மகளிருக்கு இது மூலமா ஒரு விடியல் வரப்போகுது, இத்தனை நாளா அவங்க வந்து வெளியவே பயணம் செய்யாம இருந்திருப்பாங்க, அவங்க கையில தன்னநம்பி காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக வெளியே வராம இருந்திருப்பாங்க. இன்னும் இந்த இலவச பயணம் மூலமா மகளிர் வந்து கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் சேமிக்கிறதா அவங்களே வந்து பல பேட்டிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு விடியலா இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஒரு விடியலா இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த விடியல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை இருட்டடிப்பு செஞ்ச மாதிரி அந்த விடியலை மட்டும் நீக்கியிருந்தாங்க. நான் முதல்வன் திட்டமும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெயரை மாத்தி திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பெயர் வைக்கிறதுலயே அந்த வித்தியாசங்கள் வந்து தெரிய வருது. சரி, இது திமுக கொண்டு வந்த திட்டங்கள் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா உணவகம், அம்மா உணவகத்தை நாங்க புதுப்பிக்கிறோம், அம்மா உணவகத்தை மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல இருக்கக்கூடிய அம்மா புகைப்படத்தையே எடுத்துட்டு விஜய் புகைப்படத்தை வச்சாங்க. அதாவது அம்மா உணவகம், ஆனா இருக்கக்கூடிய போட்டோ வந்து விஜய் அவர்களுடைய போட்டோ. திட்டம் தொடங்கப்பட்டது அம்மாவால தான், அதாவது ஜெயலலிதா அம்மையாரால தான். ஆனா அதை நாங்க புதுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால, எங்க ஆட்சியில புதுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்க புகைப்படத்தை தான் வைப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, என்ன ரேஷன் கடையில கொடுக்குற பாமாயில்ல கூட ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுப்பீங்களா அப்படின்னு. அதாவது அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது கூட பரவாயில்ல. இதை இப்படியும் கூட கேட்கலாம். அதாவது மக்களோட வரி பணத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளுக்கு தாவேக அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட கட்சியோட அந்த கலரை சாயம் பூசுவீங்களா? இப்போ வந்து ஊரார் வீட்டு நெய்யில மக்களோட வரி பணத்துல நீங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலையா? இதுதான் உங்க மாற்றமா? அதாவது மாற்றம் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில ஊழல் இருந்தது, நாங்க அதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வரோம், நிர்வாக சீர்கேடு இருந்தது, அதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வரோம், சமூக பிரச்சனை இருந்தது, அதுல இருந்து நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம், அதெல்லாம் கிடையாது. மாற்றம் அப்படிங்கிறது வந்து அவங்க கருப்பு சிகப்பு, இவங்க வந்து பச்சை கலர் அப்படின்னா நாங்க வந்து மஞ்சள் கலருங்க, இதுதான் மாற்றம். ஈரோடுல கூட சொல்லியிருந்தாங்க, எதை ஸ்டார்ட் பண்ணாலும் மஞ்சள் தொட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு. அதாவது போக்குவரத்து கழகத்துல புது பஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மஞ்சள் தொட்டு புது விதமா சாயம் பூசி சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர மாதிரி ஒரு பேருந்து வந்து இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இந்த புகைப்படம் அப்படிங்கிறது இணையத்துல வெளியான ஒரு புகைப்படம் தான். சோஷியல் மீடியால வரக்கூடிய புகைப்படத்தை உண்மைதானா அப்படின்னு கூட நம்ப முடியுமா, நம்ப முடியலன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கே ஃபேக்ட் செக் பண்ணி இதை கூட வெளியிடலாம், இது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா இது யாரோ ஒருத்தங்க ஆசைப்பட்டு பரப்ப விடப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதே தாவேகாவினரால தான் பரப்பப்பட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாவே தெரிய வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இப்போ சமீபத்துல டெல்லி ஜந்தர் மந்திரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சிஜேபி கரப்பாம்பூச்சி இதுவும் சோனம் வான்சுக் அவர்களுடைய அந்த போராட்டத்துக்கும் விஜய் அவர்கள் போய் நேர்ல போய் ஆய்வு செஞ்சாங்க, அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்துருப்போம். அது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தான். இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து ரேப் பண்ணா உடனே ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, விஜய் அவர்கள் அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு பல ஃபேக் நியூஸ்கள் தாவேகாவினரால பரப்பப்பட்டு வருது. அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது இது உண்மையா பொய்யா, ஒருவேளை பொய்யா இருந்தாலும் இதுவும் தாவேகாவினரால தான் பரப்பப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமுமே இருக்கு. இது உண்மையோ பொய்யோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இது என்ன மாற்றம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க.